இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. இந்த துலா ராசி என்பவர்கள் எப்பவுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணம் என்ன அப்படின்னா, தனக்குத்தானே உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான குணம் படைத்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். நிறைய விஷயத்த பார்த்திங்கன்னா உற்சாகத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவாங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயல்லையுமே இவங்க ஈடுபட மாட்டாங்க. மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க, அதன் பிரகாரம் தான் நடப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு. அந்த தராசு முள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. எந்த பக்கமும் சாயாமல் நீதி நேர்மையை கரெக்டாக நிலைநாட்டக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். தன்னுடைய இமேஜ் எங்கேயுமே டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தான். இந்த சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு தகவல் வருது, ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு தவறுதலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துளாராசி என்பர்கள் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில், இந்த துளாராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அல்லது அவங்களுடைய உறவுகள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு பஸ்ஸிலேயே திடீர்னு போயிட்டுருக்குறோம், அதில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே அதே இடத்துல ஏன் இந்த பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தான். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த துளாராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களோட இயல்பே அப்படி தாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால இதெல்லாம் இவங்க கூடவே பிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். கலையில், இசையில், இது எல்லாத்துலேயும் நாட்டம் அதிகமுடைய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். எல்லாத்தையுமே கொஞ்சம் சமநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எளிமையான இயல்பு, பணக்காரனாக இருந்தால் கூட எளிமையாக நீட்டாக பர்ஃபெக்டாக காமிச்சிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். எளிமையான நிலையில் இருந்தாலும் தன்னை தாழ்மையாக காமிச்சிக்க மாட்டாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உடைய நபர்கள் அப்படின்னு கூட இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். ஈகோ இல்லாத ஒரு அன்பான குணம் படைத்த நபர்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா அதை பார்த்து வருத்தப்படக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் ஆடம்பரமாக வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைனா கூட தன்னை ஒரு தாழ்மையாக காமிச்சிக்க மாட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிச்சாக நீட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிப்பாங்க. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் இந்த ஆடையில் வித்தியாசம் காமிக்க மாட்டாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்கள். நீட்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக ட்ரெஸ் செஞ்சு அந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் நம்மளுடைய துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க செலவழிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எவ்வளோ செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க தான் நம்மளுடைய துலா ராசி என்பர்கள். எவ்வளோ செலவுகள் வந்தாலுமே அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்களும் நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் தான். அதற்கேற்ற வருமானத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இவங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போனால் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அவங்கள பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, நிதி நிலைமையில், குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் சனி பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 1-2-3-4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதமும் இந்த துளாராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த கிரக அமைப்பால் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற
நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசிக்கு உங்களுடைய ராசிநாதனே அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் சரபலன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சாதகமான பலன் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா ராசிநாதனே அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பெருசாக என்ன எங்களுக்கு நன்மை கிடைச்சிட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்களாம் நமக்கு உதவி செய்வாங்களான்னு. யார் வேண்டான்னு சொல்லி வச்சிங்களோ அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்யறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வைகாசியில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த துளாராசி நண்பர்களுடைய உறவுகள் வீட்லேயோ அல்லது உங்கள் வீட்லேயோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் ஒரு சில அலைச்சல்கள், கொஞ்சம் வேலைப்பளு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய துளாராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த துளாராசி நண்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பணவரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் வரவு இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கேற்ற வருமானம் வரத்துக்கான ஒரு ஈக்குவலான அமைப்பு தான். தராசு மாதிரி தான், ஏறவும் மாட்டீங்க இறங்கவும் மாட்டீங்க. எப்பவுமே அதற்கேற்ற வருமானமும் இருக்கும், அதற்கேற்ற செலவுகளும் கூடவே இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொடர்பாக வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அலுவலகம் தொடர்பாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இன்னல்கள், மன வருத்தங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். இந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அப்படி வெளியில் போகும்போது நல்ல ஒரு குதூகலமாக ஆரவாரமாக எல்லோரும் மகிழ்கிற மாதிரி இருந்தால் இந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குதூகலமாக கிளம்பி போவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரும்போது உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குதூகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பவர்களுடைய வீட்டில் அல்லது வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க. ஏதாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளால் உதவி செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி வருகின்ற நாட்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வைகாசி முடியறதுக்குள்ளே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்காவது நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க. அப்படி உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் உதவி செய்யறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்வில் கலந்துக்குவீங்க. அதுவும் முன்னாடி நின்று முதல் பந்தியில் போய் உட்காந்து சாப்பிடாம எல்லாருக்கும் பரிமாறுறது, மற்ற வந்த உறமுறைகளை கவனிக்கிறது, இதெல்லாம் அப்படியே கலகலப்பாக மகிழ்ச்சிகரமாக கலந்துக்குவீங்க. அது மற்ற மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு தனி ஒரு பெயர், தனி ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சுப நிகழ்வில் கலந்துக்கிறது மட்டும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுடைய எண்ணம் இல்லை. அந்த சுப நிகழ்வில் முன்ன நின்று நடத்தணும். அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதற்காக கொஞ்சம் அதிகமாக பாடுபடுவீங்க. படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கல்வி தொடர்பாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும்
அடுத்தவங்கள நம்பி இறங்குறத விட, உங்கள நீங்க நம்பி இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். அடுத்தவங்கள நம்பி நீங்க இறங்குனீங்க ஒரு தொழில்ல, ஒரு வியாபாரத்தில, குடும்பத்தில, இவங்கள நம்புனா கரெக்ட்டா நம்மள காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க இறங்கிருவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி குடுத்துரும். அதனால உங்கள நீங்க நம்புங்க. கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்த எதிர்பார்க்கலாம். தொழில்ல, வியாபாரத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கவனமா இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி ஒரு சில தடைகள் வரும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா, பெருசா பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உத்தியோகத்தில இருக்கிறவங்க பணி செய்யற சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, பெருசா பாதிப்போ, இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். அப்பப்போ கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வரும். கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது நல்லது. பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். உறவினர்கள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்கள்ல இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வலம் வரப் போறீங்க. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தவங்களுடைய உதவி கிடைக்கும். அதே நேரத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள்ல வலம் வரப் போறீங்க. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. துர்க்கை அம்மனை வழிபடுங்க. துர்க்கை அம்மனுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குலதெய்வத்துக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு 9 வாரம் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எடுக்கிற காரியம்லாம் தடையா முடியுதா? இதை செஞ்சு பாருங்க. வெற்றி கிடைக்கும்.